ஹாய் ஹலோ திஸ் இஸ் ரோஷினி. ஃபர்ஸ்ட் எபிசோட்க்கு நீங்க கொடுத்த எல்லா சப்போர்ட்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நம்ம லேட் பண்ணாம செகண்ட் எபிசோட்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? செகண்ட் எபிசோடுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து வேற உலகத்துக்கு வந்திருக்கா. அவ உலகத்துல அவ இறந்துட்டா. இப்ப அவ வந்து அவளை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக ஒரு நார்த் டியூக் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணலாம்னு போகும்போது நம்ம ஹீரோ ஈஸியா ஒத்துக்கிறான். ஜஸ்ட் பிகாஸ் ஒரே அகாடமில ஒன்னா படிச்சோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அப்புறம் ஹீரோயினுக்கு எல்லாமே ஈஸியா முடிஞ்சதுன்னு நினைச்சா அங்கதான் இல்ல. ஹீரோவோட மேன்ஷனே ஒரு ஹாண்டடான மேன்ஷன். அதுலயும் மோசமா கோஸ்டுங்க வந்து அவளுக்கு மெய்டா இருக்காங்க. அங்க நடந்த காமெடி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணமும் ஆகுது அப்படின்ற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு இப்ப வரப்போற எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இப்ப நைட் ரிசப்ஷன் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, பரவாயில்ல நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டோம், அப்படியே இன்னும் இந்த ரிசப்ஷன் முடியாம இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்து நல்லா உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கா எனர்ஜியா. அங்க ரிசப்ஷன்ல ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. கெஸ்ட் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஹாண்டட் மேன்ஷன் தான், இருந்தாலும் நம்ம இங்க வரதுக்கு காரணமே டியூக் தான். ஏன்னா இந்த நாட்டுல 3 டியூக் தான் இருக்காங்க. எல்லாரும் ஃபேவர் வேணும் தான் இங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷன் படி அந்த ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லாரும் அங்கதான் இருந்தாகணும். அதனால கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆகுறா. அது ஹீரோ கவனிக்கலாம். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாளா. அதுக்கு ஹீரோ உடனே வந்து அவளை புடிச்சு தூக்கிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நான் என் பிரைடோட சேர்ந்து இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க நல்லா ரிசப்ஷனை என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு பிளஷ் ஆயிடுது. எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்க நீங்க சொல்றத அப்படின்னு சொல்லி கத்துறா. பட் ஹீரோ அவளை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்க. இவ்வளவு கிரேஸ்ன்னு சொல்றா. ஆனா அவன் பாட்டு பெட்ல தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். அவளும் அவனை பார்க்க ஹீரோ அவ கிட்ட க்ளோஸா வரா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. இவன் கிரேஸ்ன்றான். ஆனா அவன் கைய கிட்ட கொண்டு வரவும் அவ கண்ணை மூடிடுறா. அப்படியே இருக்கா. பட் அங்க பார்த்தா ஹீரோ வந்து அவளோட காலை பிடிச்சுக்கிட்டு அவளோட ஈல்ஸை தான் கழுவிட்டான். ஹீரோயினுக்கே பல்ப் ஆயிடுது. ஹீரோவும் அவனுக்கு கால் ரொம்ப வலிச்சிருக்கோம்ல இந்த ஈல்ஸால அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஹீரோ, எப்பவுமே உனக்கு இப்படிதான், புது ஷூஸ் செட் ஆகாம போட்டா உனக்கு எப்பவுமே இப்படிதான் ஆகும், இது ஏன் தப்புதான், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினையும் வந்து இல்ல இது உங்களுக்கு தப்பு கிடையாது, நமக்கு டைம் இல்லை இதெல்லாம் பாக்குற அளவுக்கு, பரவாயில்ல நான் மேரேஜ்ல என்னோட புது ஷூஸ போட்டு நல்லாவே பந்தா பண்ணி காமிச்சிட்டேன். ஹீரோவும் அதுதான் உன் ஆசைனா, நான் டெய்லி உனக்காக ஷூஸ் நிறைய வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. அவன் சொன்னதை கேட்டு ஹீரோயின் அவனை கலாய்க்க, எனக்கு டெய்லி ஜுவல்ஸ் வாங்கணும்னு கூட தான் ஆசை, அதையும் நான் வாங்குவா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோவும் கண்டிப்பா எல்லா ஜுவல்ஸையும் கண்டுபிடிச்சு எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் சீரியஸா சொல்றானா. ஹீரோயினுக்கே வந்து என்னடா இது நம்ம கலாய்க்கு சொன்னா சீரியஸா சொல்றான்னு பார்த்துட்டு, இல்ல எனக்கு நிறைய ஜுவல்ஸ் ஸ்லிப்பர்ஸ் இது எதுவுமே வேணாம், போதுமான அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாளா. பட் ஹீரோ அவளை பார்த்துட்டு, கால் வலிக்கவே கூடாதுன்றதுக்காக நான் முழுக்க அவனை தூக்கிட்டு நானே சுத்துவேன் அப்படின்னு ரொம்ப கேரிங்கா சொல்றானா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு அப்படியே வெக்கம் கொப்பளிச்சுக்கிட்டு வர மனசுக்குள்ளேயே அவனோட லுக்ல கொஞ்சம் மயங்கிட்டுமே நம்ம அப்படின்னு யோசிக்கிறா. உடனே டாபிக்க மாத்திரா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க மட்டும் ரிசப்ஷன்ல பேசிட்டு வந்ததை இந்நேரம் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோவும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறானா. இல்ல நீங்க சொன்ன விதத்தை பார்த்து எல்லாரும் இந்நேரம் நீங்க பெட்ரூமுக்கு தான் அவசரப்பட்டு வந்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. சொல்லும் போதே அவன் பயங்கரமான வைக்கும். ஹீரோ அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே, ஓ அப்போ உனக்கு இதுவும் ஆசைன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கரெக்டா போறான். பதற ஆரம்பிச்சதா. இவர் கிரேஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு, உங்களுக்கு தெரியுமா ஒரு மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் கையை கோர்த்துக்கிட்டா இல்ல ஒன்னா கொடுத்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடும். பதட்டத்துல சத்தமா சொல்ல ஹீரோ வருமா பார்க்க அந்த பிளேஸ்ல சில்லுன்னு ஆயிடுது. ஹீரோ, நீ போய் முதல்ல பெட்ல படுத்து தூங்க, நான் போயிட்டு ரிசப்ஷன்ல இருக்கிற கெஸ்ட் எல்லாம் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டீசென்டா கிளம்பிடுறான். ஹீரோயின சரி அப்படின்னு சொல்லிடுறான். என்ன எழுத சொல்லி தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆக, அதுக்கு அடுத்த நாள் அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டடி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கூடவே பட்லர் இருக்காங்க. அவர் சொல்றாரு, இந்த பேர்ல் வந்து ரேரானது, இது வந்து ரெம்னாஸ் டெரிட்டரியில இருக்கு, ஈவன் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஈவன் அது அட்டிக்காலே ஒன்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரா. ஹீரோவும் அப்படியா அப்படி சொல்லி யோசிக்கிறான். அந்த பேர்ல வாங்க ஹீரோயின் அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு, வா டியூக்கா இருக்கிறதுல என்ன ஒரு நன்மை, இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு பார்க்க ஹீரோவும் அந்த பேர்ல எடுத்துக்கிட்டு
வந்துட்டு லேம்னாஸ் டெரிட்டரி இப்போ வந்து டாக்ஸ் கட்டுறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் அவங்களால எப்படி வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவான பொருளை நமக்கு கிஃப்டா கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். அப்படியே அந்த பல கீழே வச்சுட்டு இந்த மாதிரி எந்தெந்த டெரிட்டரியில எல்லாம் அவங்க டெரிட்டரியோட கண்டிஷன் மீறி எக்ஸ்பென்சிவா அமைச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய லிஸ்டையும் எடுங்க, அவங்களெல்லாம் நான் அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க பட்லர் என்னது நீங்களே போய் எக்ஸாமினேஷன் பண்ண போறீங்களா, இந்த நேரத்துல ஃபெலிக்ஸ் கூட இல்ல, அப்ப நானா போய் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோ அசால்ட்டா இங்க இருக்கிற சர்வன்ஸ் தானே அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவரும் இல்ல இதை செய்யறதுக்கு அட்லீஸ்ட் எல்லாரும் நிறைய நாளுக்கு மேலேயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஸ்டப்பனா இதை செய்யறதுக்கு ஒரு 3 நாள் 3 நைட்டு தேவைப்படும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அவரு கதற ஆரம்பிச்சுறாரு. நீங்க ரொம்ப மோசமானவர் தெரியுமா, மனசாட்சியே இல்லாம இந்த வேலையை 3 நாள்ல முடிக்க சொல்றீங்க, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ஹீரோயினுக்கு அதை கேட்டதும் பதற ஆரம்பிச்சது. என்னது இவருதான் இந்த மேன்ஷன்ல இருக்கிற ஒரே மனுஷன், இவரு ரிட்டையர் ஆகி போயிட்டாருன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிற அவரை எட்வர்ட் நீங்க அழாதீங்க, உடனே எழுந்து அவர்கிட்ட போய் நீங்க ரிட்டையர்லாம் ஆகாதீங்க அதெல்லாம் பேச அவரும் இவர் கிரேஸ் ரொம்ப பாசமா பார்க்க உடனே பேத்ரிஸ் அவங்க கையை பிடிச்சி என்ன நீங்க இப்பதான் உங்களை ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நீங்க இருக்கவே தான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க போயிட்டா நான் ரொம்ப சோகமாயிடுவேன், நம்மலாம் ஒரே ஃபேமிலி, நீங்க இல்லாம எப்படி நாங்க இந்த கேஸ்டல்ல இருப்பேன், கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அன்பு பொழிஞ்சு பேசுறேன். அவரு ரொம்பவே டச் ஆயிடுறாரு. கண்ணுல இருந்த கண்ணீரெல்லாம் தொடச்சுக்கிட்டு ரொம்ப நன்றி கிரேஸ், நான் ஓல்டு ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறாரா. உடனே பேத்ரிஸ் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இவர் கிரேஸ் நான் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோ உடனே அப்ரூவல் கொடுத்துறான். இஷ்டம் எதுவோ அதை போல செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே வந்து ஓகே எல்லாத்தையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பட்லரும் முடிவு பண்றாங்க. அடுத்த ஒரு சில நாள்ல வண்டியில கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் வெளியே பார்த்துக்கிட்டு நல்ல வேலை இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கோம், ஆனா கேள்விப்பட்டதை விட இங்க ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கே அப்படின்னு பாக்குறா. ஹீரோயினையும் இதான நம்ம கடைசியா இன்ஸ்பெக்ஷன் பண்ற இடம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இந்த இடத்தோட பேரு ஸ்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல வண்டியை வந்துருச்சு. இவங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. பார்த்தா அங்க ஒருத்தர் இவங்களை ரிசீவ் பண்றாரு. அவர் தான் வந்து அபிஷியல் கவுண்ட். அங்க என்னோட பேரு ஜொரோசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா பக்கத்துல இருக்க லேடி யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க என்னோட ஒய்ஃப் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். உடனே அவரும் சூப்பர் நியூ வெட்டிங் கப்பிள்ஸ் ஒன்னா வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், மன்னிச்சிடுங்க என்னால வந்து உங்களோட வெட்டிங் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சாரி கேட்கிறாரு. ஹீரோவும் அதை நாங்க அவ்வளவு பேருக்கு சொல்ல ரொம்ப சின்னதா தான் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தணும், அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவரும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்காக, வாங்க உள்ள வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு. எல்லாம் போகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது என்ன இந்த இடம் அநியாயத்துக்கு ஜில்லுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோவும் வந்து என்ன கவுண்டர்ஸ பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கறானா அவரோட ரியாக்ஷன் ரொம்ப மாறுது. உடனே அதை சமாளிச்சுட்டு திரும்பி இல்ல என் ஒய்ஃப் ரொம்ப வந்து வீக்கா இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களும் வந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் அவங்களால எழுந்து கூட வர முடியல அப்படின்றாரு. அப்ப அது யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். பார்த்தா அங்க கொடூரமான ரத்தத்துல ஊர்ல காலை வச்சுட்டு ஒருவங்க நின்னுகிட்டு இருக்கு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா பின்னாடியில இருந்து பயங்கர மோசமான உருவம் அவங்க கிட்ட வருது. அதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. சோ எப்படி இந்த உருவம் இங்க வந்துச்சு, யார் இதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஹாரரான ட்விஸ்ட்ல இந்த எபிசோடே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது நம்ம பார்க்கலாமா. அவர் கத்திக்கிட்டே மறையிறாரு பின்னாடி. அதுவும் வந்து உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லுதா. ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே இரு அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி அந்த கவுண்டர் நின்றுகிட்டு இருக்காரு. அந்த பேயும் அவன் சாகணும், அவனை நான் கொல்ல போறேன், அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை இப்படி ஆக்குனதுக்கு அவன் செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோ உடனே அவனை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை, வேணும்னா அவனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு அள்ளு விட்டுறது. அப்போ பின்னாடியில இருந்து திடீர்னு நம்ம ஹீரோ டமாந்து கீழே விழுறா. யாருன்னா அந்த கவுண்டை தான் தள்ளி விட்டுட்டான் போல. ஹீரோ பார்க்க பயத்தரிசுன்னு சொல்லிட்டு வேகமா வர அந்த பேயும் பயங்கர வேகமா வருது. செம்ம பவரோட ஹீரோனோட ஸ்வாடை எடுத்துடுறான் டக்குன்னு. அட்டாக் பண்ண அந்த பேய் கத்துது பயங்கரமா. ஹீரோயினையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பேய் உடனே ஹீரோயின் பக்கமா வரது பார்க்க அதுக்குள்ள ஹீரோயினுக்குள்ள பூந்து வெளியில வந்துருச்சு. அந்த சடன் எஃபெக்ட்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகுது. ஹீரோ பதட்டமா பார்க்க அந்த பேய் அவளை கிராஸ் பண்ணி போயிடுது. அப்படியே மயங்கி கொஞ்ச நேரத்துல விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோயினுக்கு சரியான தலைவலி, சில இல்யூஷன்ஸ் வருது. அதுல வந்து அந்த கவுண்டோ இன்னொருத்தரோ வந்து சிரிச்சுக்கிட்டே யார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி அந்த கவுண்டை இழிச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்புறம் பார்த்தா யாரோ பெட்ல ஒருத்தர் இருக்காரு. அந்த பொண்ணு அவரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கவுண்டர் ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்து ஏதோ வெள்ளத்தனமா சொல்றான். அந்த பேப்பர்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரத்தம் சிந்தது. என்ன மோசமான மெமரி இது அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு
யார் இது இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஹீரோதான் பயாத்தாரி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இருக்கான். ஹீரோயினும் ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எழுந்துக்கிறா. அவளை கையில தூக்கிக்கிட்டு உனக்கு கேக்குதா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினியும் அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவ போயிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினியும் இவர் கிரேஸ் அவ அப்படி சொல்ல வரான். அதுக்குள்ள பின்னாடி பார்த்தா இவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த கவுண்ட் வரான். ஹீரோவும் அவளை அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்க. கிரேஸ் அந்த உருவத்துக்கு என்னாச்சு, பயங்கர டென்ஷனோட ஆக்சுவலா அது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உண்மையே சொல்றான். அவ ரொம்ப எனக்கு சீட் பண்ணிட்டா, நான் அவகிட்ட அதை கேட்கலான்னு போற நேரத்துலதான் சூசைட் பண்ணி இறந்துட்டா. சோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அவ்வளவு நாள் சொல்லாம இருந்தேன். அவளுக்கு ரகசியமா ஃபியூனரல் பண்ணி முடிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவனை அப்படியே பாக்குறா. அவனும் விடாம உண்மை எனக்கு தெரிஞ்சதுல இருந்து என் மேல ஏதோ ஒரு வேலையில இருக்கா அப்படின்னு சொல்ல வரவும் ஹீரோயின் டக்குன்னு போய் சொல்லாத அப்படின்னு சொல்றா. அவனுக்கு பயங்கர ஷாக்காக நீ தான் அவளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. ஹீரோவா அவளை புடிச்சு தூக்குறான். அவ்வளவுதான் அவன் கோபத்தோட நீ என்ன பேசிட்டு இருக்க, அவளை நான் கொன்னா. ஹீரோயினே விடாம நீ போய் சொல்ற, அவ அந்த விண்டோ கிட்ட இருந்தான்னு ஏதோ சொல்ல வர அந்த கவுண்ட் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, நான் தான் கொலை பண்ணு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டக்குன்னு சொல்ல முடியாம அப்படி நிக்க அவன் பேய் மாதிரி கத்துறான். எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம என்ன கொலைகாரன் என் மேல பட்டம் கட்டுறியா, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக நீ பெரிய இவளாயிட்டன்னு உனக்கு நினைப்பா, நீ எல்லாம் தகுதி இல்லாத ஒரு நோபல் பல்ல கடிச்சுக்கிட்டு பெரியோட சொல்ல அவன் சொல்லி முடிக்கல. ஹீரோ நடந்து எட்டு ஒரு உதைக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி எப்படி நீ பேசுவ, வாயை இப்பவே அடிச்சு உடைக்கணும்னு தான் இருக்கேன், ஆனா இப்ப அதை நான் செய்யற ஆசையில இல்ல அப்படின்னு சொல்ல அவன் ஹீரோ படுத்துக்கிட்டு போறான். இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறேன், உன் பொண்டாட்டி இந்த மனுஷன்ல தான் இருக்கா, அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு, அப்ப நான் இன்ஸ்பெக்ஷன் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு வேர்த்து ஊத்துது. ஹீரோ பேத்ரேஸை கூப்பிட்டு கிளம்ப போக அவனுக்கு உயிர் பயம் பின்னாடியே பதட்டத்தோட ஓடிட்டு வந்துட்டு போலியா இந்த இடத்த விட்டு போலியான்னு கேட்க ஆமா அவ இப்போதைக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா, திரும்ப வருவா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அந்த கவுண்ட் வெக்கமே இல்லாம நீங்க எப்படியாச்சும் அவளை துரத்த முடியாதா, அவளை நீங்க மட்டும் துரத்திட்டீங்கன்னா உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கோவமா திரும்பி உனக்கு அசிங்கமாவே இல்லையா, பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவியா நீ, அதுவும் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாத, என் பொண்டாட்டி அந்த பேய் முன்னாடி வேணும் தானே தள்ளிவிட்ட, பத்தாததுக்கு என் பொண்டாட்டி நீ மரியாதையே தரல, அவளை நீ இவ்வளவு நடத்துறதுக்கு இப்ப வெக்கமே இல்லாம நீ கேட்ப நான் உனக்கு செய்யணுமா, செத்தாலும் சாகுடா, உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். பட் அந்த நேரத்துல நம்ம பயாத்ரேஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. அவர் சொன்னதை நம்ம செய்வோம் அப்படின்னு வர சொல்றா கான்பிடண்டா. நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல, நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா அவங்களுக்கு வேற யாரு இருக்கா, ரெண்டு பேருமே அவளை பாக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறது என்னோட டியூட்டி வேற, நம்ம அவருக்காக பெரிய உதவி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு முக பிரகாசத்தோட வர சொல்றான். அவனை காப்பாத்துறதுக்காக அங்கேயே டீல் பேசியிருக்காங்க. அந்த டீல் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு போல. அதுக்கடுத்து டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஹீரோ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ சொன்ன, அவன் நிஜமாலே அவன் பொண்டாட்டி சாகடிச்சிருந்தாலும் அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிக்கிறான், அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பட் கிரேஸ்ன்னு சொல்ல வர ஹீரோ உடனே ரஸ்லான் அப்படின்னு அவன் பேரு சொல்றானா. என்னது அப்படின்னு சொல்லி காமெடியா பாக்குறா. இனிமேல இருந்து என் பேரை தான் நீ கூப்பிடணும், என்னோட டைட்டில கிடையாது, என் பேரை தான் நீ கூப்பிடுற அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினையும் ஓ அப்படின்னு பாக்குறா. மனசுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்குள்ள லவ் இருந்தா தானே ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறது பாசமா பேசுறதுன்னு இருப்பாங்க. ஒரு வேலை என் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றாரு போல இருக்கு ஃப்ரெண்ட்லியா. ஒரு வேலை யாருக்கு தெரியும், பயாத்ரேஸ் ஒரே அகாடமிக்கு வர போயிருக்காங்க, எனக்கு ஃபுல்லா வர அவளோட மெமரி எதுவுமே கிடையாது, ஒருவேளை அவங்க நமக்கு முன்னாடியே க்ளோஸா இருந்திருக்கலாம். சீரியஸா யோசிக்கிறா. ஹீரோ அவளை பார்த்துட்டு ரொம்ப யோசிக்காத, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே சிரிச்சுக்கிட்டே சொல்றான். சோ கலவரமா இந்த எபிசோட் அப்படியே முடியுது. பயாத்ரேஸ் ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கா, அது என்னன்றத நம்ம பார்க்கலாமா. நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதோடவே முடிச்சாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோலையும் அதுக்கும் ஓ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா மனசுக்குள்ளேயே என்ன அறியாமலே இந்நேரம் நானும் ஆமான்னு தலையாட்டி இருப்பேன், இவன் அநியாயத்துக்கு ஜென்டில்மேனா இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன், இவனை டைவர்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கேக் எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட அப்படியே ஒரு முகம் புளி வருது. வா செம்ம டேஸ்டா இருக்கே, மை காட் இது என்ன டெசர்ட்டா இல்ல அமிர்தமா, ஒரு வாயை எடுத்து வைக்கும் போது அப்படியே வாயில கரைஞ்சு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியா சொல்றா. ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே ஆமா இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்றானா. அவளை சுத்தி ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணிட்டு ஆமா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு டீ சர்வ் ஆயிருக்கு.
அவளும் வந்து உண்மையிலேயே அவன் எனக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், என்கிட்ட நல்லா நடந்துக்கணும் ரொம்ப ட்ரை பண்றாரு, ஏன் இதெல்லாம் பண்றாருன்னே தெரியல. பட் இந்த கல்யாண பீரியட்ல அது வரைக்கும் நான் வந்து அவள் கூட ஒன்னா தான் இருக்கணும். எனிவே கிரேஸ் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அது ரஸ்லான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரஸ்லான் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறான். ஹீரோயினும் அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன், இவரை பார்க்கும்போது எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப ரூடா தான் பேசுவாரு ஹீரோயினியை தவிர அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நான் நினைச்ச மாதிரியே இல்லை, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாதிரியே இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி ஏதாவது ஒண்ணு ரஸ்லான், நான் வந்து அந்த கவுண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இப்படி ஒரு டீல் பேசல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் நம்ம கிட்ட பேசினதை பத்தி அவன் மேல வெறுப்பு வச்சிருக்கிற ஸ்பிரிட்டை வந்து எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அவனை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நம்ம கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்றா. ஹீரோவோ முழிக்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியுமா பேயை துரத்துறது மட்டும் ஒரு வழி இல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவ ஒரு பிளான் பண்ணிருக்கா. மனசுக்குள்ளே நீ செஞ்சதுக்கெல்லாம் நீ அனுபவிக்காம சாக மாட்டடா அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கு அடுத்த சீன்லயே ஹீரோயின் வந்து அந்த கவுண்டர்ஸ் பத்தி, அதாவது இறந்து போனவனோட ஒய்ஃப் பத்தி அங்கங்க விசாரிக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்களும் அவங்கள மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நீங்க பாத்திருக்கவே முடியாது, அவ ஹஸ்பண்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ வாழ்க்கையே நாசமா போச்சு. பேசிக்கா வந்து ஒரு பேரண்ட் டைட்டிலோட தான் இருந்தான் ஃபர்ஸ்ட். அது எல்லாத்துக்கும் கீழே. ஸோ இவங்க எல்லாம் கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலியில தான் இருந்தான். நார்மலா ரொம்ப மேனஸோட நடந்துக்கிறவன், ரொம்ப கண்ணியமான ஆளுன்னு தான் நாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். கவுண்டர்ஸோட அப்பா தான் வந்து நல்லவனா இருக்கானே சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவன் மேல நம்பிக்கையை வச்சாங்க. பட் அதெல்லாம் அவர் சாகிற வரைக்கும் தான். அவர் செத்ததுக்கு அப்புறம் அவன் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான், அவனோட ஒரிஜினல் முகத்தை காட்டினான். எப்ப பார்த்தாலும் கேம்லிங் ஆடுவான், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். அந்த கவுண்டர்ஸ் தான் வந்து பணம் கொடுத்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது பத்தாததுக்கு ஒரு ப்ராஸ்டிடியூஷன் பொண்ணை வேற கூட்டிட்டு வந்து அவனோட பப்பாட்டியா வேற வச்சுக்கிட்டான், அதுவும் அவங்க வீட்லயே. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சது நம்ம நினைச்சதை விட கேடு கெட்டவனா இருக்கானே அப்படின்ட்டு. அவங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்கார ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றான், நம்ம பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் வச்சு இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அவன் வந்து பிளான் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்கான். சோ அவங்களோட சொத்து எல்லாத்தையும் புடுங்கிருக்கான், அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு இருக்கான். அப்பாட்டி வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா, நம்மளோட நாட்டோட சட்டத்துப்படி இன்னொரு ஒய்ஃபை கூப்பிட்டு வர முடியாதுல்ல, மிஸ்ட்ரீஸ் வச்சுக்கிறதெல்லாம் இம்பீரியல் ஃபேமிலியில மட்டும்தான் நடக்கும், அதனாலதான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல அவனோட மோட்டிவ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அவனோட பே பேக் டைம், அவனோட ஒவ்வொன்றத்தையும் இப்ப நம்ம பறிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லெட்டர் எழுதி இதை வந்து இம்பீரியல், அதாவது அந்த நாட்டோட அரசாங்கத்துல இருக்கிற வரித்துறைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இடத்துல சைன் போடுறான். சோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த வருமான துறையில இருக்கிறவங்க எல்லாம் அந்த கவுண்டோட மேன்ஷனுக்கே வந்துட்டாங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, நீங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடுங்குறான். நீங்க தானே அந்த கவுண்ட் சொல்ல நாங்க அரசாங்கத்தோட வருமானத்துறையில இருந்து வரோம், உங்க இடத்த செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன செய்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுக்கிட்டே இருக்கும் போதே எல்லாரும் சர்ச் பண்ணி அங்க ஒரு சேஃபியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சேஃப் வந்து அடமாண்டியம்ல செஞ்சது, இது நார்மலா ஸ்டீலை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னா அவனை திமிரா சிரிச்சுக்கிட்டே உங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணுங்க, உங்களால அதை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அடுத்த நிமிஷமே பார்த்தா அவர் ஒரு கொத்து சாவி அப்படியே சுழட்டி அதுல இருந்து ஒரு சாவியை எடுத்து ஈஸியாவே ஓபன் பண்ணிடுறாரு. அவன் ஜர்க் ஆயிடுறான் ஒரு நிமிஷம். அங்க இருந்தாலும் சார் இதுல நிறைய லெஜர்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல அந்த ஆபீசரை வந்து சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எடுங்க எல்லாத்தையும் வெளியே எடுங்க, என்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுல அவன் வாங்கின மதிப்புள்ள பொருளோட கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு, கோல்டன் கலர்ல ஒரு இங்க வாங்கி வச்சிருக்கா, அது இதுன்னு இருக்கு. அவர் பார்த்துட்டு இவ்வளவு விலை மதிப்பு இல்லாததெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கீங்க, லெட்டர் எழுதி கொடுத்தீங்க, கொஞ்ச நாளைக்கு நாங்க பிரேக் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரியை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க பார்த்தா கஷ்டப்படுற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல அவன் மூஞ்சே செத்து போயிடுது. நீங்க கஷ்டப்படுறதுனால தானே இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் தோல்ல கை வைக்க, கண்டிப்பா இதை உங்களால தனியா செஞ்சிருக்க முடியாது, இந்த கலெக்டர் தானே உங்க கூட சேர்ந்து தானே ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ல அவனுக்கு அவ்வளவுதான் கொலையே நடுங்கிறது. ஏன் நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு கார்னரையும் சிங்கிளா அப்படி பார்க்க கூடாது, வாங்க உங்களோட மில்லியன் கணக்குல செலவு பண்ணி ஒரு ட்ராஷ் கேன் வாங்கி வச்சிருக்கீங்களே அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வேற வில்லத்தனமா சொல்லிட்டாரா. அவ்வளவுதான், அதோட அவருக்கு சங்க ஊதியா வச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் வராங்க மேன்ஷனுக்கு. அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அப்படியே காலியாகி காத்து வீசிக்கிட்டு இருக்கு. சரி என்னோட வேலையை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து இதோட என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு பேர் தான் டைல்ஸ் மேல, இதை வச்சு நீங்க வந்து ஈவென்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஓட்ட முடியும், இதை போய் உங்க ஒய்ஃபோட ரூம்ல போய் எரிச்சிருங்க
அப்படின்னு சொல்லி கொடுக்க அவர் உடனே எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடுறாரு. இப்பவே பண்ணிடுறேன் கிரேஸ் அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இது போதுமா டியர் அப்படின்னு சொல்லி கேட்க இது போதும் நீங்க சூப்பரா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷமா சொல்றா. ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே அவளை பார்க்கலாம். 2 செகண்ட்ல அவன் பிரிச்சுட்டு வந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லி நிக்க ஹீரோவும் அப்படியே மூச்சை எடுத்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு இங்க எந்த ஈவல் ஸ்பிரிட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இப்போ கண்டிப்பா வேணாலும் இந்த மேக்ஷனை விட்டு போயிருப்பா அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. நிஜமாலே வா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா உடனே கால வேற விழுந்துடுறா. ரொம்ப நன்றி, நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு எப்படி இந்த கைமர திரும்ப செய்ய போறேன் அப்படின்னு உருகி குத்த ஹீரோயினியும் நீங்க எங்களுக்காக அதெல்லாம் செய்ய வேணாம், பட் நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்க கேட்டதை ஒண்ணு செஞ்சா எனக்காக நீங்க ஒண்ணு செய்வீங்கன்னு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈக்குவலுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகி பேசுறாளாம். அவனும் சரி சொல்லுங்க உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்க கவலைப்படாதீங்க எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் வேணாம். பேக்ல இருந்து ஏதோ ஒரு மந்திரக்கோள் மாதிரி எடுக்கிறான். அவன் அதை பார்த்துட்டு அவன் ரியாக்ஷனே மாற ஹீரோயின் பயங்கர கோவத்தோட இதை பார்த்தோன்னே நீ கண்டுபிடிச்சிருப்பல இது என்னன்றது, உன்னால இதை மறந்துருக்க முடியாது இல்ல, ஏன்னா நீ இதை வச்சுதான் நான் உங்களை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். ஸோ அந்த எபிசோடோட லாஸ்ட்ல இந்த பொருளை வச்சுதான் இவன் கொன்னான்றது இவன் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அவ கையில எப்படி வந்ததுன்னு தெரியல. அடுத்த எபிசோட்ல தான் என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க.